ஒரு மனுஷன் ரொம்ப லோல இருந்து போராடி 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 ஒரு உச்சம் தோற்றது சினிமாவில் சாதாரண விஷயம் கிடையாது. கீழ்நிலையிலிருந்து வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சினிமாவில் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்ச பொழுது ஈஃபில் டவருக்கு போக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருந்தது பாரிஸ்க்கு. நான் போய் அப்படியே மிரண்டு போயிட்டேன். நான் வந்து என் வாழ்நாளில் என் ஊரில் சிம்மக்கல், யானைக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி இந்த இடங்களை தவிர நம்ம வாழ்க்கையில் எங்கே பார்க்க முடியாது. மிஞ்சி போனால் மெரினா பீச்சு, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, இப்படி வந்து இதை வரைக்கும் தான் பார்த்துட்டு நம்ம காலத்தை கழிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்த போது இந்த ஈஃபில் டவரில் வந்து அப்படி நிற்க வச்சாங்க. நம்ம எங்கேயோ ஒரு உலகத்தில் எங்கேயோ ஒரு புள்ளி, அந்த புள்ளியில் உள்ள ஒரு மதுரையில் ஒரு பகுதியில் பிறந்து இன்னைக்கு இங்கே வந்துருக்கணுன்னே அந்த டவர் மேலே ஏற்ற வச்சாங்க. நீங்கள் நிகழ்ச்சி கூட்டு ஏற்ற வச்சாங்க. அப்போ ஒரு காக்டைல் பார்ட்டி அங்கே நடந்தப்போ அங்கே நின்று குடிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து அது ஒரு கர்வத்தோடைய உச்சம் சொல்லலாம், ஒரு மகிழ்ச்சியோட உச்சம் சொல்லலாம். அது ஒரு கட்டத்தில் வந்து அது ஓவராக போய், ஏன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சியாக கீழ்நிலையிலேருந்து வந்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அப்படி இதுவானது தான் அது. அதுக்கப்புறம் தவற உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். வந்து என்னன்னா, ரோபோ சங்கர் மாதிரியான ஆட்கள் இந்த சினிமாவில் ரொம்ப போராடி அந்த இடத்த பிடிச்சவங்க. வந்து ரொம்ப ரொம்ப போராடி 46 வயசு, ஒரு வயசே கிடையாது. இந்த ஃபேமிலி அப்படி கதறதை பார்க்கும்போது நமக்கே பெரிய வருத்தமாக இருக்குது.